பல் வலிக்கு சிறந்த சொல்யூஷனா கிராம்பு அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமையும். ஆனால் அது ஒரு சிறந்த சொல்யூஷனாக மட்டுமே தான் இருக்குமே தவிர நிரந்தர சொல்யூஷனாக இருக்காது. சரி, கிராம்பு எப்படி பல் மருத்துவத்துக்கு உதவுது? பழங்காலத்து பாட்டி வைத்தியம் மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராம்பு பழங்காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்குமே பல் மருத்துவத்தில் முக்கிய பங்கு வகிச்சுக்கிட்டே தாங்க வருது. இந்த கிராம்பு அப்படி என்னதான் இருக்கு, ஏன் இதை பல் மருத்துவத்தில் ரொம்ப அதிக அளவு பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நடு ராத்திரியில உங்களுக்கு தவிர்க்கவே முடியாத அளவுக்கு பல்வலி ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அந்த ராத்திரியில டென்டிஸ்ட்டை தேடி போக முடியாது. அதே நேரம் எப்பயுமே நம்ம கையில் பெயின் கில்லர் இருந்துக்கிட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான டைமில் இந்த கிராம்பு ரொம்பவே நம்மளுக்கு உதவி செய்யுது. அப்படி உதவி செய்யறதுக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கிராம்பில் யூஜினால் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல் நம்ம கிராம்பை ஒரு 10 நிமிஷம் நம்ம வாயில வச்சு கடிச்சிக்கிட்டு இருக்கிறது மூலமா அந்த பல்லில் உள்ள நரம்புகளுக்குள்ளால ஊடுருவி சென்று பல்வலியை மட்டுப்படுத்துது. ஆனால் என்னதான் நீங்கள் இந்த கிராம்பை பல்லில் வச்சு கடிச்சு அந்த நேரத்தில் உங்களோட வலியை இல்லாமக்கினீங்கனாலும் இது ஒரு நிரந்தர சொல்யூஷனாக கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. அதே நேரம் இதே கிராம்புனால உங்கள் பல் சொத்தையாக போகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, வலியை நிப்பாட்டுறதுக்காக யூஸ் பண்ணுற இந்த கிராம்பை கட்டாயமாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஆனால் இப்போ பலரும் செய்கிற வேலை என்ன அப்படின்னா, இந்த கிராம்பை கடிச்சிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை எடுத்து வீசுறதுக்கு மறந்துடுவாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இந்த கிராம்பு துகள்கள் உங்கள் பல்லுக்கு உள்ளால போயிட்டு சிக்கி அதுவே கெட்டு போயிட்டு அதுவே உங்களுடைய கேவிட்டிஸ் ப்ராப்ளமுக்கு ஒரு காரணமாக அமைச்சிடும். அதனால கண்டிப்பாக நீங்கள் இந்த கிராம்பை கடித்து ஒரு 10 நிமிஷத்தில் ரிமூவ் பண்ணுறது நல்லது. அப்படி இல்லாமல் இது யூஜினால் வேறு எதுலேயுமே இல்லையா, கண்டிப்பாக இந்த கிராம்பு தான் கடிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தற்போதைய காலகட்டத்தில் யூஜினால் தைலம் அப்படி இல்லைன்னா கிராம்பு தைலம் மெடிக்கல் ஷாப்லையோ இல்லை சித்த மருத்துவ கடைகள்லையோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரு பஞ்சில் நினச்சி ஒரு 10 மினிட்ஸ் கடிச்சிட்டு இருந்தீங்கனாலே போதும், உங்களுடைய பல்வலியை அதை மட்டுப்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் அதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஒரு டென்டிஸ்ட்டை தேடி போகிறது நல்லது. அதுவே உங்களுக்கான நிரந்தர சொல்யூஷனாக அமையும்.